நம்ம அம்மா சமையல் 360 சேனல்ல பார்க்க போறது திருக்க மீன் புட்டு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து திருக்க மீன் பாருங்க 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 கிராம் அளவுக்கு பூண்டு பொடியா கட் பண்ணிருக்கேன். சேம் 20 கிராம் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன். பாருங்க ஒரு 3 பத்த தேங்காய் அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன். எண்ணெய் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்ப வந்து நம்ம பாருங்க இந்த திருக்க மீனை வந்து பாருங்க, திருக்க மீனை நான் ஆல்ரெடி ஸ்டவ்ல வந்து இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கேன். வாங்க நம்ம ஸ்டவ்ல இட்லி பாத்திரத்தை பார்க்கலாம். பாருங்க நான் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி தண்ணி வச்சு நான் சூடு வச்சிருக்கேன். இதுல வந்து இட்லி பாத்திரத்துல இதை நம்ம இப்படி அடிக்கலாம். அடுக்கி மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா அவியிட்டோம். நம்ம புட்டு அவியுது இல்லைங்களா, அது பாருங்க சொரா மீன்லாம் செய்யற மாதிரி தான் இதுவும். இது வந்து நீங்க முறையா வித்தியாசமா பார்த்திருப்பீங்க திருக்க மீன்ல செய்யறது. பாருங்க நான் எல்லாத்தையுமே அடிக்கிட்டேன். இப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் மூடிடுறேன். பாருங்க இந்த பாருங்க நான் ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ் எப்படி ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பீஸ்ல நம்ம இப்ப எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். நிறைய பேர் சொரா மீன்ல புட்டு பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. திருக்க மீன்ல பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பாருங்க இன்னைக்கு நான் பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டுறத பார்த்து கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த தோலை எடுத்துக்கலாம். நம்ம அந்த கருப்பா இருக்கு இல்லைங்களா, அது அதையும் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அது பிடிக்காதவங்க அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த தோலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். நம்ம வருங்க கத்தி வேணா கத்தி வச்சு கட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அப்படி எடுக்கிறப்பவே லேயரா வந்துடும் பாருங்க. கீத்தா வந்துடும் பாருங்க. எவ்வளவு சூப்பரா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பயம் இல்லாம கொடுக்கலாம். நம்ம எவ்வளவு பெரிய மீன் வாங்கினாலும் ஒரு சின்னதா முள்ளு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு சின்ன நரம்பு மாதிரி தான் இருக்கும். பாருங்க இத மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நான் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க எண்ணெய் வந்து தேவைக்குதான். நான் இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ணி வச்ச பூண்டு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூடயே கருவேப்பிலை. இது எல்லாம் வந்து நம்ம பேஸ்டா போட்டா நல்லா இருக்காது. அதனால வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம அந்த மீன் நடுவுல இது ஒன்று கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். என்ன இவங்க தேங்காவை முன்னாடி சேர்த்துக்கிறாங்களேன்னு நினைப்பீங்க. இந்த தேங்காவில் இருக்கிற கொஞ்சம் அந்த எண்ணெய் பதம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வெங்காயத்துல இறங்கும். இந்த வெங்காயத்துல இறங்கின பிறகு அப்புறமா புட்டு அந்த மீனை சேர்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கும். இது போட்டோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகும். அதே சமயத்துல இது எல்லாத்தோட கடிச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்க மீன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் தேங்காவும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு தேங்காய் வெங்காயம், அந்த அளவுக்கு மீன் பாருங்க இந்த அளவுக்கு வருது பாருங்க. இது ரெண்டும் சேர்ந்த அளவுக்கு. இது ஒரு அளவுனா இது ஒரு அளவு. இப்ப வந்து நான் மீனை சேர்த்துக்கிறேன்.
நான் மிளகு சேர்த்துக்கிறேன். நான் மாதிரி 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தேன். இந்த இது நம்மளுக்கு பத்தாது, இது மிளகு காரம். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை பார்க்கறதுக்கு இது வந்து திருக்க மீன் புட்டுன்னே சொல்ல மாட்டாங்க, சொரா மீன் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன மீன் புட்டுன்னுட்டு. சேர்ந்து வச்சுட்டு நீங்கள் வரவங்கக்கிட்ட கூட இது எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த டேஸ்ட்டை வச்சு வேணால் கண்டுபிடிப்பாங்க. இது வேறு டேஸ்ட்டு, அது வேறு டேஸ்ட்டு. பாருங்க, இந்த டைமில் வந்து நம்ம இப்போ வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு புளிப்பு தகுந்த அளவுக்கு தான். 1/2 லெமன் வேணா 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே போதும்னா கம்மியாக கூட புழிஞ்சிக்கோங்க. நான் 1/2 லெமன் புழிஞ்சிட்டேன். இது வந்து நம்ம தீ கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு மீன் போட்ட பிறகு கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உதிரியாக வரும். பாருங்க, பாருங்க, அதை நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்தோம், நம்ம மீன் க்ளீன் பண்ணுறப்ப அதோட அளவு எவ்வளோ இருந்தது, இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றுறப்ப எவ்வளோ அளவு இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு நம்ம தேங்காயும் வெங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால மீன் ஒரு பங்குனா தேங்காயும் வெங்காயமும் ஒரு பங்காக இருக்கும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான திருக்க மீன் புட்டு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதை மாதிரி சமையலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.